நீங்கள் எந்த கான்டெக்ஸ்டில், நான் கூட அதை பார்த்தேன், ஒரு பள்ளியில் அவர் பேசி கொண்டிருக்கிறார். பள்ளியில் அறிவியலும் இருக்கும், ஆன்மீகமும் இருக்கும். நீங்கள் படித்தது இல்லையா ஸ்கூலில்? ராமாயணம் படித்தது இல்லையா? அனுராக் தாக்கூர் வாத்தியார் இல்லை, நல்லா புரிஞ்சுங்க. அனுராக் தாக்கூர் வந்து இஸ் நாட் அ டீச்சர். அவர் ஒரு ஸ்கூலுக்கு அவர் ஏரியாவில் இமாச்சல் பிரதேஷில் நடந்த இதுக்கு போயிருக்கிறாரு. அந்த கான்டாக்டில் ஜாலியாக பேசுகிறாரு, சிரிச்சுக்கிட்டே பேசுகிறாரு. நீங்கள் ஏன் அதை ஒரு குறிப்பிட்ட அந்த ஒரு பகுதியை மட்டும் எடிட் பண்ணிட்டு பார்க்குறீங்க? அவர் முழுமையாக பேசுனதை கவனிக்கும் போது அவர் ஜாலியாக பேசுகிறாரு. ஃபன்னுக்காகவும் சொல்லலாம், நம்முடைய கலாச்சாரத்தை எடுத்துரைக்கவும் சொல்லலாம். சொல்லுவாங்க விமானம் எப்பொழுது வந்துச்சுன்னா, அப்போ புஷ்பக விமானம் ராமாயண காலத்தில் இருந்துச்சுன்னு நாம் கூட தான் சொல்கிறோம். இப்பயும் சொல்லிட்டு தான் இருக்கணும். அதுக்காக இதெல்லாம் தவறுன்னு நம்ம சொல்ல. நீங்கள் இன்றைக்கி ஓடுற விமானத்தை பற்றி பேசும்பொழுது ரைட் பிரதர்ஸ் விமானத்தை கண்டுபிடித்தார்கள்னு சொல்கிறோம். அப்போது ஒரு கேள்வி வருது, புஷ்பக விமானம் ராமாயண காலத்திலே இருந்துச்சு, மகாபாரத காலத்திலே இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இது தவறுன்னு அர்த்தமாகுமா? என்ன நீங்கள்? அறிவியல் என்பது இப்பொழுது தான் வந்தது என்பது இல்லை. அறிவியல் என்பது அந்த காலத்திலே இருந்திருக்கிறது என்பதை குறிப்பிட்டு சொல்வதற்காக சொல்லப்பட்ட ஒரு செய்தியாக